Hi, welcome back to Brainy Buds Abacus. ஸோ ஆல்ரெடி நம்ம பிரெயின் ஜிம் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பார்த்துருப்போம். ஸோ நான் 1-2 வீடியோஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மற்ற நீங்கள் எவ்வளவோ சேனல்ஸ் பார்ப்பீங்க. அது உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கலாம். பட் அது எந்த விதத்துலேயும் குழந்தைகளோட படிப்புக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் குழந்தைக்கு பார்க்கும்போது அவங்களோட மெமரி பவர் தான் லெஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம கொண்டு போய் சேர்த்துறோம். ஆனால் குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிறையவே ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகும். ஸோ அதை எல்லாத்தையுமே போக்கும் விதமாக தான் இந்த அபாக்கஸ் அப்படிங்கிறத ப்ளீஸ் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. அது முடியல அப்படின்னாலுமே ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டே வாங்க. என்னோடய ஃப்ரீ அபாக்கஸ் சேனல் யூடியூப்பில் நான் சென்ட் பண்ணிட்டே இருப்பேன். டெய்லியுமே ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை டெய்லி ஒரு 10 minutes நான் கொடுக்கறத மட்டும் ஃபாலோ பண்ணி அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வைங்க. அது நல்ல க்ரோத் இருக்கும் அவங்களோட ஸ்டடீஸில். ஸோ அதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி கிளாஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபார்முலாக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம். ஃபார்முலா பாருங்கள். 9 + 1 = 10. இதை நம்ம இப்படி தான் எழுதுவோம். 9 + 1 10ன்னு எழுதுவோம். இது எப்படி நம்ம ஃபார்முலாவாக இது பண்ணுறதுனா, இப்போது 9 = +10 - 1. அதாவது இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு ராடு நம்ம ஃபஸ்ட்டு பீட்ஸு ஒன்ஸ் அளவில் நம்ம நிறுத்தும்போது நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தேவைப்படாது. இப்போது இதை முடிச்சுட்டு நம்ம இந்த டென்ஸ் லெவலுக்கு போகும்போது கண்டிப்பாக ஃபார்முலாஸ் தேவைப்படும். அதுக்காக தான் நம்ம நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, குட்டீஸை இந்த ஃபார்முலாஸை ஒரு 20 times அவங்க மெமரைஸ் ஆகிற வரைக்கும் எழுத சொல்லுங்கள். ஒரு 20 times எழுத சொல்லதுக்கப்புறம் உங்களை கேளுங்க, +9 அப்படிங்கிற ஃபார்முலாவுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா +10 - 1 அப்படின்னு அவங்க சொல்லணும். ஸோ அவங்களுக்கு இதே மாதிரி 1 வரைக்கும் இந்த ஃபார்முலாஸ் இருக்குது. டெய்லியுமே உங்களுக்கு நான் டிக்டேட் பண்ணுவேன். டெய்லியும் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ண வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கவனிங்க. இப்போது நான் இந்த ஃபார்முலாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்ஸை நான் எப்படி, நானும் சரி, உங்களுக்கு அபாக்கஸ் கற்றுக்கிட்டு இருக்கிற குழந்தைகளும் சரி, இன்ஃபேக்ட் பெரியவங்களை விட சின்ன பசங்க இன்னும் வேகமாக போடுவாங்க. ஸோ மைண்ட் கால்குலேஷனில் வச்சு போடும்போது உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ்ஸே ஆகாது. ஏன்னா ஒரு 30 numbers சொல்லுவாங்க. 1 digit நம்பர்ஸ் 30, 35 எல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே அதில் அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். அது எல்லாத்தையும் நம்ம சொல்லி கடைசியில் ஆன்சரும் கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. இன்ஃபேக்ட் பெரிய குழந்தைகளை விட சின்ன குழந்தைங்க அது கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாத்துக்குமே இந்த அபாக்கஸ் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு இந்த சம்ஸ் நான் போடுறேன். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிங்க. இல்லைன்னா நீங்களும் டைமிங் வச்சுட்டு நீங்களும் தனியாக போட்டு பாருங்கள். ஓகே, இந்த அடிஷன், சப்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்ம இது முடித்ததுக்கப்புறம் இதை போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். +2 + 2 + 9. இந்த +9 அப்படிங்கும்போது எனக்கு இந்த ஒன்ஸ் டிஜிட்டில் எனக்கு +9 அப்படிங்கிறத பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு 5 மட்டும்தான் இருக்குது, 9 இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, இது டென்ஸ் டிஜிட். அப்போது இது +10. +10 அப்படிங்கிறது 9ஓட ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன், +10 - 1. ஓகே, அப்போது +10 போட்டாச்சு, -1. அவ்வளோதான். ஆன்சர் 1, 3. நீங்கள் இது டென்ஸ் டிஜிட்டில் இருக்குது, இது 10, இது 3, 13 அப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். இது 1, இது 3. இதுவே இங்கே இருந்ததுன்னா 1, 1, 3. அவ்வளோதான். ஸோ இதோட ஆன்சர் என்ன, 1, 3. நெக்ஸ்ட்டு இது புரிஞ்சிருச்சுன்னா நீங்களே போடுங்க. எப்போவுமே அலைன் பண்ணி வச்சிடணும். டேபிளுக்கு கீழே தான் வைக்கணும். இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். +6
ப்ளஸ் 9. 9ஓட ஃபார்முலா என்ன? +9 +10 -1. அப்புறம் +4 1 9. ஆன்சர் என்ன? 19. நெக்ஸ்ட்டு +3 +9. +9க்கு +10 -1 +5 1 7. ஆன்சர் 17. ஓகே, நெக்ஸ்ட்டு +5 +3 +9. 9க்கு +10 -1 1 7. ஆன்சர் 17. நெக்ஸ்ட் பாருங்க, +2 +5 +9. ஆன்சர் 17. நெக்ஸ்ட்டு +7 +2 +9. ஆன்சர் 1 8. நெக்ஸ்ட்டு +9 -3 +9. ஆன்சர் 1 5. நெக்ஸ்ட்டு +9 +9 +1. ஆன்சர் 19. +4 -3 +9. ஆன்சர் 1. இங்கே வந்து எதுவுமே டச் ஆகலை ஆன்சர் லைனில், அப்போ 0. ஓகே, நெக்ஸ்ட்டு +8 -2 +9. ஆன்சர் 15. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இது வந்து இதுவும் அதே மாதிரி தான், சிங்கிள் டிஜிட்டு 9 வந்து இன்க்ளூட் ஆகும். ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே வந்து 9 இருக்கும். ஏன்னா இது வந்து 9ஓட ஃபார்முலா. இதை வந்து நீங்கள் போட்டு சொல்லுங்கள். எப்பவுமே நம்ம வந்து மென்டார் வந்து சொல்லி கொடுக்கறத விட நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த அபாக்கஸ் வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களோட மேக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கிற மேக்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து இந்த 11லேருந்து 20 வரைக்கும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டு ஆன்சரை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதே மாதிரி செப்டம்பர் 5 வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து நடக்க போகுது. அந்த வேர்ல்ட் ரெக்கார்டில் நீங்கள் 1 ஹவரில் 600 சம்ஸ் வந்து முடிப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே முடிப்பாங்க. அதில் வந்து எப்படி இருக்குன்னா 3 ரோஸ் இருக்கும். ஸோ அதை வந்து வேர்ல்ட் ரெக்கார்டாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு என்னென்ன பார்ட்டிசிபேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, அதில் என்ன தருவாங்கன்னா, உங்களுக்கு A3 சைஸில் ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும், மெடல் கிடைக்கும், ட்ராஃபி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் கூட காட்டி உங்களோட அப்ரிஷியேஷனை வந்து வாங்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்கள் இப்போ ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலுமே அதை வந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அந்த காம்படிஷனில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க.